அஸ்ஸலாமு அலைக்கும். அலுத்கமைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண போயிட்டிருக்கிறேன். டிக்டாக் பிரபல்யம் அவர் தான் என்ன பிக்கப் பண்ண வந்தார். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு நல்ல மனுஷன். வாலைக்கும் சலாம். என்ன கதை? அல்ஹம்துலில்லாஹ் உஷாராரே. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து வேறு வேலை. இன்றைக்கு தான் ஒன்னாயிரத்தினம் இங்கே வந்து ஒரு அரவர் பேசிக்கொண்டு இப்போ போகிறது கவலை ஆகிது. ஆனால் பேசி தான் ஆகணும். ரைட், ஒரு குடும்பம். ரைட், ஒரு குடும்பத்தோட இருக்க போற மேல்வலைக்கு ஒரு கண்டி அக்குரோட நாங்க ஜாயின் குடும்பமும் தான் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ். ரைட், இம்போர்ட் குடும்பமும் தான். அப்ப இவங்க குடும்பமா கூட நீங்களும் குடும்பம் ஆயிடுவீங்க ஆட்டோமேட்டிக்கா. ரிசான் நானோட வீட்டில் மார்னிங் டீ, அதோட எங்களோட இன்டர்வியூ பண்ண வந்த மனுஷனோட நான் இப்போ கூட்டாளி ஆகி அவர் வீட்டில் தான் நேற்று நைட் தங்கினேன். இஃபாம் நானோட வீட்டில் தங்கிட்டு இல்லை நேரம் வேறு வேறு வீடியோஸும் போட்டு உங்களுக்கு நான் மறுவா செல்கிற வார்னிங் வந்து இதான், பேருவேல பக்கம் வரவானம். பேருவேல பக்கம் வந்தால் இந்த மாதிரி போக மாட்டா, போகிறதுக்கும் நினைச்சாது இன்ஷா அல்லாஹ். இந்த அந்த கண்டா பேச்சு முடியாச்சு, பேச்சே பாஷையும் தந்துட்டா. ஒரு கிழமை இங்கேயும் தான் தனி பேருவேலையாக இருந்தான். நானுமே அக்குர்னல் இது சரி எங்கேயும் சரி வாரேன்னா இந்த வார்னிங்கோடு வாங்க கட்டாயம். பேருவேலை மண்ணில் வந்து காலை வச்சத்தோடு அலுத்கமையில் எங்களோட இஃபாம் பிரதர் அதோட இருக்கிறாரு. மாஷா அல்லாஹ்னு விசேஷமான ஒருத்தர். இவரை பற்றி நான் அப்படியே சொல்கிறேன். எங்களோட இஸ்மத் நானா இவரோட ஸ்பெஷல் குவாலிட்டியை வந்து நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கே விளக்கும். என்னோட பேர் வேலை ஷஹாக்கல் மஃபாஸ் பிரதர். இந்த மாங்காய்க்கும் இந்த நிறைய வெரைட்டிஸ் வச்சுக்கிறாங்க. அக்குர்னேலிந்து வந்தீங்கிற இன்ஷா அல்லாஹ் இவ்வளோ ஐட்டங்களுக்கு. அப்போ இன்றைக்கு சம்பவம் நடக்கும். இப்போ பிரதர் இன்ஷா அல்லாஹ் ஸ்பெஷல் பேருவேல ஃபுட். இன்றைக்கு பேருவேல ஈட்டிங் ஹவுஸ். நான் சாப்பிட்டு இன்னும் ஒரு ரிவ்யூ ஒன்று தரேன் இன்ஷா அல்லாஹ். கையை கழுவுறதோட ரிவ்யூ ஒன்று தரேன். இப்போ ஃபுல்லாக பிஸியாக போகிறோம். நானும் எங்களோட இஃபாம் பிரதரும். மாஷா அல்லாஹ் வேற லெவல். இஃபாம் பிரதர் சொல்லிட்டேன், நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். சும்மா எல்லாம் ரிவ்யூ பண்ணையில உண்மையாக தான் செய்யணும். அதனால் மாஷால் உண்மையிலே வேறு லெவல் வீட்டு சாப்பாடு தான். ரைட், நான் வீடியோ கட் பண்ணிட்டு என் வேலையை முடிக்கிறேன். இவ்வளோ டேஸ்டான சாப்பாடுகளை சமைக்கிறவர் வந்து இவர் தான், மர்சூக் ஹாஜியார். லிங்க்கில் வந்து கூகுள் மேப்ல இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஐடியும் போடுறேன். அதே நேரத்தில் எங்களோட இஸ்மத் பிரதர்கிட்ட கேட்போம் எப்படி வாரேன்னு சொல்லிட்டு. எப்படி பிரதர் உங்களோட இடத்துக்கு வரணும்? எங்கள்கிட்ட பேருவல்ல புகாரிப்பள்ளி ரோட்டில் வந்து அங்கத்துனர் சந்தியில் வந்துட்டால் பேருவல் 18 ஹவுஸ் வந்துடுச்சா சார். ஷாஹமீட இந்த ப்ரோக்ராமை ஷூட் பண்ண வந்த நேரம் எனக்கு ஃபுட் ஸ்பான்சர் தந்தவர். வாலைக்கும் சலாம். ஷாஹமிக்கு வெயிலில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க இல்லையா? சந்தோஷமா இருக்குதா? மாஷா அல்லாஹ். இதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஊர் மக்கள் வந்து ஷாஹமி வாரத்துக்கு 15 நிமிஷம் போகணும்னு தெரிஞ்சாலும் அடிக்கிற வெயிலே வந்து அவரை வரவேற்கிறதுக்கு நுவரலின்னு வந்திருக்கிறேன். மாஷா அல்லாஹ் பிரதர் நுவரலின்னு வந்திருக்கிறாரு. நான் உங்களுக்கு தெரியும் அக்கூர்நேலுக்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரிங்கன்னா வெளியிருந்து வந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஊர் மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஷாஹமீனுடைய வருகையை எதிர்பார்க்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு இன்னொரு அழகான காட்சி வாழ்க்கையிலே கண்டில்லை. உண்மையாக சொல்ல போனால் வெக்கப்பட தேவையில்லை. எங்களோட ஊரில் கடல் இல்லை, சரியா? கடல் இருந்தால் தான் இது விளங்கும். ஸோ வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சன்செட் சீனை பார்க்குறேன். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. சூப்பர் வைப்ரேஷன் உண்டு, செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. உண்மையிலே பாருங்கள், செதுக்கி வச்ச மாதிரி. மெமரிஸ் தான் எங்கள் ரிசான் நாளா சிரி பாபு. ஆகிக்கொண்டு வார். அப்பதான் ஞானம் பாய்ஸா போன ஹோட்டல் பேர் என்ன? ரஹ்மான் அதிகாரி கூட பள்ளி. அவரும் சிரிச்சா மாதிரி தான் போல.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அழுத்கம நேற்று வந்து இறங்கினது. நான் இங்கே ஒரு ஃபுல் vlog ஒன்று செய்கிற ஐடியாவில் வரல. ஸோ அந்தந்த சந்தர்ப்பங்களில் சில விஷயங்கள் எடுத்தேன். அழுத்கமையில் வந்து இறங்கி பேர் வேலைக்கு போயிட்டு யாரை மீட் பண்ண நான் வந்த ஒரு வேலைக்கு, ஆனால் ஸ்டே ஓவர் பண்ண வேண்டி வந்துச்சு. நிறைய உறவுகளை மீட் பண்ண ஒரு சந்தர்ப்பமும் கிடச்சிச்சு. இங்கே பேர்வேலைக்கு வந்து அழுத்கமையிலேருந்து பேர்வேலை போயிட்டு அங்கே தர்கா டவுனில் என்னென்னு சொன்னால், நான் வந்ததில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நன்மை என்னென்னு சொன்னால், ஒரு ஃபேமிலி, ஒரு கம்யூனிட்டி. பேர்வேலை வந்து சொல்லுவாங்க மெனிக் கல்லுக்கு ஃபேமஸ் உண்டு. மெனிக் கல் இல்லை, இங்கே இருக்கிற வந்து மெனிக் மக்கள் என்று சொல்கிறத வந்து வந்ததுக்கு பிறகு தான் நான் விலையும் கொண்டேன். உண்மையிலே இன்னும் நினச்சிச்சு வந்ததோட ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் ஈன்ட்டு போயிடுச்சின்னு சொல்லிட்டு. ஆனால் பிளான் வந்து நான் வந்த வேறொரு வேலைக்கு. ஸோ நிற்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு டே வந்து இங்கே சுற்றி பார்க்குறதுக்கும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் இயற்கையை ரசிக்கிறதுக்கும் மாதிரியான நிறைய இடங்கள் இங்கே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் another டே ஒரு பேர் வேலையை பார்த்தின்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு vlog எந்த சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் vlogகும் வரும் இடைக்கிடைன்னு சொன்னால் நிறைய இடங்கள் நிறைய பேரை மீட் பண்ண போகிறனால. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு vlog ஒன்று இன்ஷா அல்லாஹ் பண்ணுறதுக்கு இருக்கிறேன்.